சீராக்கின் ஞானம் 4ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரையுள்ள இறை வார்த்தைகள். அதை விட்டு அவர்கள் விலகி சென்றால் அவர்களை அது கைவிட்டுவிடும், அழிவுக்கு அவர்களை இட்டு செல்லும். தக்க நேரம் பார், தீமையை குறித்து விழிப்பாயிரு, உன்னை பற்றியே நாணமடையாதே. ஒரு வகை நாணம் பாவத்திற்கு இட்டு செல்லும், மற்றொரு வகை நாணம் மாட்சியையும் அருளையும் தரும். பாகுபாடு காட்டி உனக்கே கேடு வருவித்து கொள்ளாதே, பணிவின் பெயரால் வீழ்ச்சியடையாதே. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து விடாதே. ஞானம் பேச்சில் புலப்படும், நற்பயிற்சி வாய்மொழியால் வெளிப்படும். உண்மைக்கு மாறாக பேசாதே, உன் அறியாமைக்காக நாணம் கொள். உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே. ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே. மூடருக்கு அடிபணியாதே, வலியோருக்கு பாகுபாடு காட்டாதே. இறக்கும் வரை உண்மைக்காக போராடு, கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார். பேச்சில் துடுக்காய் இராதே, செயலில் சோம்பலாகவும் ஈடுபாடின்றியும் இராதே. வீட்டில் சிங்கம் போல் இராதே, பணியாளர் முன் கோழையாய் இராதே. பெறுவதற்காக மட்டும் கைகளை விரித்து வைத்திராதே, கொடுக்கும் நேரத்திலோ உன் கைகளை மூடிக்கொள்ளாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.